அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் தான் விலாக் எடுத்துகிட்ருக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா சரியான மழையாக இருக்குது. இந்த புல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் வந்து இதெல்லாம் போட்டிருந்தேன், ஃபெர்டிலைசர்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தேன். அது எங்கெங்கெல்லாம் ஃபெர்டிலைசர் போட்டிருக்கோமோ அங்கே மட்டும் நல்லா க்ரீனாக க்ரோ ஆகிருக்கு. மற்ற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி நான் தூவி விட்டேன்ல, அது அப்படியே இதாகிடுச்சு. சரி வீட ஹலோ தசீம், ஹலோ இங்கே பாரு தசீம், எங்கே போகிறோம்? ஓ அப்படியா, சரி சரி. லாலா போட். சரி போ, நான் மலையில் அலையிறேன். நம்ம வந்து வெளியில் கிளம்புன நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழையாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து மாலுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நேராக போயிட்டு உள்ளே பார்க்கிங்கில் போட்டுட்டு நம்ம போய் மாலில் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து வெளியில் போய். அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:25 ஆகுது. நாங்கள் இன்னும் லஞ்சே வந்து சாப்பிடல. போயிட்டு தான் லஞ்ச் சாப்பிட்ணும். வீக்கெண்ட் அப்போ வந்து வீட்டில் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புவோம் அப்படின்னாக்கா கிளம்பவே முடிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி லஞ்ச் எதுவும் சமைக்க வேணாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைச்சது அந்த டயர்ட்லேயே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதனால் சரி வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாலா போர்ட் அப்படிங்கிற ஒரு மால் இருக்குது. அது ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் ஓப்பன் பண்ணி. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட போனதில்லை. சரி அங்கே போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்து ரொம்ப நேரமாக ஜாமாகவே இருந்துகிட்ருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிராஃபிக் லைட் வந்து ஒர்க் பண்ணல. என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்போ இடி இடித்ததில் மேபி வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணி சொன்னோன்னா உடனே வந்து அவங்க என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் கால் பண்ணி சொல்லலை போல இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பயங்கரமாக ஒரு இடி இடித்தது, அதில் தான் அந்த இது ரிப்பேர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ தான் அந்த மாதிரி ஜாமாக இருந்துகிட்ருக்கு. இந்த பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து எம்ஆர்டி பஸ் தான். நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கிட்டே நம்ம வீட்டு ஏரியாக்குள்ளே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பஸ்ஸில் வந்து வரலாம். இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் வந்து வெறும் 1 ரிங்கிட் தான். போகிற வழி எல்லாமே வந்து சரியான மழையாக இருக்குது. அதனால் ஸ்லோவாகவே தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து லாலா போர்ட் கிட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்கே வந்து பார்க்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி தான் வந்து போகணும். இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் லாலா போர்ட். இந்த மாலுக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். இந்த மாலோட பார்க்கிங் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து இப்படியே போயிட்டு நம்ம என்ட்ரு ஆகிடலாம். இல்லைம்மா, லாலா போட்டு தான் போட்டிருக்கேன். பார்க்கிங் உள்ள என்ட்ராகி கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் பார்க்கிங்கே கிடைக்கல. ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த ரெட் கலரில் லைட் எரியுதில்ல, இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம தூரத்துலேருந்தே எங்கேயாவது பார்க்கிங் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ தூரத்தில் எங்கேயாவது இருந்தால் கூட அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இங்கே நமக்கு முன்னாடியே இவ்வளோ கார் வந்து பார்க்கிங் தேடி தான் வந்து அலைஞ்சிட்ருக்காங்க. பார்க்கிங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரம் கழித்து அப்புறமா தான் வந்து ஒரு பார்க்கிங் கிடச்சிச்சு. இங்கேயே வந்து நம்ம காரை போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்களேன், எல்லா பக்கமும் இந்த ரெட் கலரில் தான் அந்த லைட் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாலுக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். புதுசாக ஒரு மால்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மால் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரிலாம் வந்து கேள்விப்படுறப்ப நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஜெயில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டெத் சென்டென்ஸ்லாம் இங்கேயே வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை சொன்னது பற்றதுக்கு அதோட ஆவியெல்லாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வேறு ரூமர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வேறு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுதான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி
மாதிரி இருந்துச்சு. ஆனால் பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இவ்வளோ பேர் இங்கே வராங்கல்ல, அதனால பயம்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அவங்க விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானதுமே கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயா க்ரோசர் தான். இது வந்து நம்ம வீட்டு ஏரியாலே இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம க்ராசரி எதுவும் இப்போ வாங்குகிற ஐடியாவில் வரல. சும்மா நம்ம இங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நமக்கு யூனிக்காக தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பாடு கடையாக தேடிட்டு இருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத குசினாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் இப்போ தேடிட்டுருக்குறோம். ஏதாவது வாங்கி தரவா? ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மால் பெருசாக வந்து நமக்கு புரியவே இல்லை. எந்த பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்ருக்குறோம். எங்கே வந்து ஃபுட் வந்து நல்லதாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டுருக்குறோம். ஆனால் வந்து இந்த மாலை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போய் சாப்பிட்ணும். ஏன்னா டைம் வந்து 4:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் லஞ்ச் சாப்பிடவே இல்லை. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் மால் வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். இங்கே வந்து ஃபுட்பால் கேம் பற்றின ஒரு ஈவெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. அது உள்ள ஹஸ்பண்டும் தசைனும் வந்து போய் பார்க்க போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பயங்கரமான பசியாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து ஃபுட்பால்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட வந்திருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீ ஹெரிஸ் சைனா முஸ்லீம் இந்த கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து சைனீஸ் ஹலால் ஃபுட் வந்து இருக்கும், அதுக்காகவே தான் இங்கே வந்திருக்கோம். பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த நூடுல்ஸ், இந்த சூப் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி இந்த மாதிரி குசின் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இந்த கடையில் நம்ம சாப்பிட்டதில்லை. அதுக்காகவே இப்போதைக்கு இங்கே வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். சிக்கன் டம்ப்ளிங் ஃபாரா. சைனீஸ் ஃபுட் வந்து எங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டம்ப்ளிங்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா நிறைய இடத்துல ஹலால் இருக்காது. ஹலால் இருக்கிற ஷாப்பாக வந்து பார்த்து போய் நம்ம சாப்பிட்லாம், ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே வந்து நாங்கள் இன்னொரு ஷாப்பில் வந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து சில்லி ஆயில் வந்து இங்கேயே வச்சுருக்குறாங்க, அது எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில்லி ஆயில் ஃப்ளேவர் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்லேயே கூட வந்து சில்லி ஆயில் வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வெறும் சில்லி ஆயில் போட்டு சாப்பிடவே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்தாவ் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ண போகிறோம். சில்லி ஆயில் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டாப்அப் பண்ணிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சில்லி, அப்புறம் கார்லிக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ மில்க் ஷேக் வந்து குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதை தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து தசீமோட கிட்ஸ் மீல் தான். அவருக்கு வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் சூப் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து தசீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறான் பீஃப் நூடுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். பார்க்கவே நல்லா வாசமாக சூப்பராக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து சொல்லியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, அதுவுமே வந்துருச்சு. ஃபாரா ஆர்டர் பண்ணுறது தான் இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த சில்லி ஃப்ரைட் சிக்கன் அது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து இன்னும் வரல. தசீம்க்கு வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் சூப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகட், இது 3 தான் வந்து இருக்குது. அவன் எடுத்து சாப்பிட்றப்பவே வந்து எனக்கு அதோடய வாசமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பீஃப் சாப்பிட மாட்டேன், அதனால் வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டில் எல்லாருமே பீஃப் சாப்பிடுவாங்க, என்னை தவிர. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நான் பழகலை அப்படிங்கிறதுனால அது வந்து நான் சாப்பிட மாட்டேன்.
ஃபாராவும் வந்து இங்கே உள்ள ஒரு சிக்னேச்சர் டிஷ் தான் வந்து சாப்பிட்றா. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அம்மா வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். என்னோடய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் ஆர்டர் பண்ண டம்ப்ளிங் வந்து இன்னும் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டம்ப்ளிங் வந்து 2 மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ஃப்ரைடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் டம்ப்ளிங். 2மே சிக்கன் டம்ப்ளிங் தான். இவங்க சர்வ் பண்ணியிருக்கிற இந்த பிளேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான பிளேட்ஸில் தான் வந்து நமக்கு சர்வும் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபாரா வந்து அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறா பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தா. பிள்ளைங்க வந்து இந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட்டு வந்து பழகிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து சுத்தமாக இதில் வந்து எடுக்கவே முடியாது. அது எடுத்தாலே கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மந்தாவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரைடு சில்லி சிக்கனும் வந்துருச்சு. உண்மையிலேயே சில்லி சிக்கன்னா இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக சில்லி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரை சில்லியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்குறாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரைஸ் கூட அதை வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் சில்லி ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்பைஸியாக வந்து வச்சு சாப்பிட்டுட்ருக்குறேன். சாப்பிட்றப்பயே அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ எனக்கு வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்குறப்ப கூட இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு வாய் ஊறுது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வாய்ஸை போட்டு தர்ஷின் ஃபேஸை போட்டுக்கலாம். அப்படியே தான் வீடியோவில் போடணும். அல்ஹம்துலில்லா இருந்த பசிக்கு எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு. வயிறும் நல்லா ஃபுல்லான மாதிரி இருந்தது. அதே மாதிரி சாப்பாடு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மாலை போய் சுற்றி பார்க்கலாம். இங்கேயே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராதாய் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இங்கேயுமே சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம மாலை போய் சுற்றி பார்க்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் இப்போ வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே ஒன்று ஒன்று யூனிக்காக இருக்கும். நம்ம வேணும்னா பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து எனக்கு வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்ருக்குறேன். எல்லாமே வந்து ஆஃபரும் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் 50% டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்குறாங்க. குட்டி குட்டி கப்ஸாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் நான் சொல்லியிருந்தேன்னா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வாசத்துக்கு வைக்கிறது எல்லாமே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு நாங்கள் வாங்கிட்டு இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மெட்ரோ ஜெயா இது உள்ளே தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னா நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இந்தியன் வியர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்லாம் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சரி சும்மா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் போடுற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைடல் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா இருக்குல்ல. கல்யாண டைமில் இந்த மாதிரி கையிலலாம் எல்லாம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். கிளட்சுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த பேக்கோட ஷேப்ஸ்லாம் பார்க்க தான் கொஞ்சம் வியர்டாக இருந்தது. ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 400 500 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்குறாங்க. ரிங்கிட் அந்த ரேஞ்சில் வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியன் போடுற மாதிரியான ட்ரெஸ் தான். அதாவது இந்தியன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இந்தியன் போடுற மாதிரி இல்லை, இந்தியன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் பண்ண மாதிரியான திங்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த குட்டி குட்டி கிண்ணம்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இங்கே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ், அப்புறம் வந்து இது ஃப்ளாஸ்க் டைப்பில் இருக்குது. ஆனால் நார்மலான பாட்டில்ஸ் தான் இது எல்லாமே. காலேஜுக்கு தண்ணி பாட்டிலா? எந்த பாட்டில்? அந்த பாட்டில் நீ எடுத்துகிட்டு போவியா? 349 இதோட ப்ரைஸ். இது நல்லா இருக்கு இந்த பாட்டு. எவ்வளோடி இருக்கும்? 190 தானா? அதை பார்த்து நான் 400 காமிச்சேன். இது 1000 வெள்ளி. மேலே அந்த ஜக் வந்து காமிச்சேன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 வந்து போட்டிருக்குறாங்க. இது எல்லாமே வந்து 190, அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எந்த சைஸ் எடுத்தாலுமே 190 அந்த ரேஞ்ச் வந்து போட்டிருக்குறாங்க. எல்லாம் சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான், இதெல்லாம் வாங்கவும் முடியாது. இன்னொன்று வந்து காப்பர் மெயின்டைன் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இப்போ நம்ம அந்த ஒரு சைனீஸ் கடையில் சாப்பிட்டோம்னா அந்த பிளேட் மாதிரியே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது பர்த்டேனா அந்த க்ரீட்டிங் கார்டு தான் வாங்கிட்டு போய் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இப்படியே ஒரு லுக்கிங்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறேன். அதாவது இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே யூனிக்காக ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் எதையுமே வந்து வாங்கலை. சும்மா ஒரு லுக் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு காசும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அதனால் எவ்வளோ வேணாலும் நல்லா சுற்றி பார்த்துக்கலாம். இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குறனோ இல்லையோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக வச்சுருக்குறாங்கல்ல, அதனாலேயே பார்க்க பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஏரியா வந்து சுற்றி பார்த்துட்ருக்குறேன். எனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்குறத விட இந்த கிச்சனுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக வந்து கிளம்பிடுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது கிஃப்ட் கொடுத்தாலும் வந்து எனக்கு கிச்சன் ஐட்டமாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவேன். ஹஸ்பண்ட்டையும் நான் வந்து என் பர்த்டேக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்குறதா கிச்சனுக்கு எனக்கு தேவையானது ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள தூக்குச்சட்டி, அதாவது வாளி மாதிரியே இருக்குது. என்ன ஒன்று, அந்த தூக்குச்சட்டியோட ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 190 வந்து போட்டிருக்குறாங்க. 190 ரிங்கிட் வந்து போட்டிருக்குறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 4000 கிட்ட வருது. நம்ம ஊரில் அந்த மாதிரி தூக்குச்சட்டிலாம் என்ன விலை இருக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சரியாக அதோட விலை வந்து தெரியல. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், அதாவது குக்கி கண்டெய்னர் மாதிரி சின்னதாக வந்து வச்சுருக்குறாங்க. ஈத் டைம்லலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி குக்கீஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம். அப்புறம் இங்கே நிறைய கிளாக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் செட் வந்து வச்சுருக்குறாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஃபுல் செக்ஷனுமே அதுதான் இருக்குது. அதாவது பெட், அப்புறம் வந்து சோஃபா, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. பெட் ஸ்ப்ரெட் அது மாதிரிலாம் வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு வந்து அழகுக்கு வைக்கிறதுக்கான திங்ஸ் தான் வந்து இங்கே ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேன்லாம் இருக்குது. எவ்வளோ பேன் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பேனை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியே வந்து தோணிகிட்ருக்கும். ஏன்னா இதெல்லாம் செராமிக் பேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த ஒயிட் கலரில் உள்ள இருக்குல்ல, அந்த கோட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எல்லாம் என் வீட்டில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால எதையுமே வாங்கலை. இந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது வாங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்துட்டு வேணாம், நிறைய இருக்கிறது போதும் அப்படின்னு நினச்சிட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து நிட்டோரிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பிளாஸ்டிக் கப் தான். இந்த மாதிரி கப் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்கிறப்ப தசீம்க்கு தான் மெயினாக இதெல்லாம் வாங்கணும். ஏன்னா அவர் கையில் தான் கிளாஸ் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்கும். இங்கே வந்து இதை மட்டும் தான் வந்து பார்த்துருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா மாதிரியான கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. கண்டெய்னர்லாம் வேறு நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஏன்னா நான் வந்து பழைய வீட்டில் யூஸ் பண்ண அதே கண்டெய்னர் தான் வந்து இங்கே
யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் நிறைய கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு சீத்ரூவாக இருக்குல்ல, கிளாஸ் கண்டெய்னர் வந்து அதுவும் மூடியும் வந்து சீத்ரூவாக இருக்கிறதுனால இது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். முட்டை உடச்சி ஊற்றுது எண்ணெய். வெரி நைஸ். இது வேணுமா? இந்த மெஷரிங் கப்பு நல்லா இருக்கு, ரொம்ப லைட்டாக. இதெல்லாம் இருந்தாலும் மேக்ஸிமம் நல்லா செய்யும். ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து மாலை வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ஹஸ்பண்ட், தசீம் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இடத்துல வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்களோட சுற்ற வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அந்த ஃபுட்பால் இதை பார்க்க போனாங்க. அப்படியே அவங்க வந்து இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்னா நானும் அம்மா அப்புறம் ஃபாரா 3 பேர் தான் போய் சுற்றிட்டு வந்துட்டுருக்கோம். எனக்கும் ஃபாராக்கும் மால்குள்ளே நடக்கணுன்னா எவ்வளோ தூரம் நடந்தாலுமே தெரியாது. ஆனால் அம்மா அப்பாவும் என்னோட வந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு நானும் ஃபாராவும் போயிட்டோம். இப்போ ஈவினிங் ஏதாவது வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டோம் அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இங்கே ஏதாவது குடிச்சிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். பிள்ளைங்க வந்து இந்த பிஸ்காஃப் சீஸ் கேக் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி வாசமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு வாய் தான் வந்து சாப்பிட்டேன். அவ்வளோ இனிப்பாக இருக்குது. இது எப்படி தான் திகட்ட சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னால் வந்து ஒரு ஸ்கூப்புக்கு மேலே சாப்பிட முடியல. நாங்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து தசீம்க்கு வாங்கியிருந்தோம். அது கூடவே வந்து மேப்பிள் சிரப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் அந்தளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது. நமக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா அந்த மேப்பிள் சிரப் சேர்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்றலாம். ஆனால் என்னால் இந்த பிஸ்காஃப் சீஸ் கேக்கை வந்து சாப்பிடவே முடியல. ஆனால் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கப் ஹேண்டில் பார்த்து எப்படி வந்து குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.